அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம். ஊர் பெயர்களோட மருவு பெயர்களை பார்க்க போகிறோம். இந்த புத்தகத்தை எழுதினது யாருன்னா சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் எழுதியிருக்காங்க. இந்த வீடியோவில் 500 ஊர்களோட மருவு பெயர்களை நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த 2026 நீங்கள் ஒரு ஜாப்புக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தா தர்மா அகாடமி இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க. அப்போ தான் இது போல் முக்கியமான அவுட் சோர்ஸ் மெட்டீரியலை உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துக்கிட்டே இருப்போம். வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருவீங்களா? எல்லாருமே லைக் பட்டனை தட்டிட்டு வீடியோவை கன்டினியூ பண்ணுங்கள். ஸோ ஒரு 500 ஊர் பெயர்களை பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன், அதையும் கேட்டுக்கோங்க. இப்போ ஒரு ஊரோட பேர் மருவி இருக்கிறத எந்த அளவுக்கு முக்கியமாக கூர்ந்து கவனிக்கிறீங்களோ அதே பேர் எந்த ஊர் பேர் மாறாமல் இருக்கோ அதையும் படிச்சுக்கணும். ஓகேங்களா? ஆப்ஷனில் இந்த ஊரோட மருவு பேர் என்னன்னு கேட்டு அதே பேரை கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எப்படியும் மாறி தானே இருக்கணும்னு எதையோ ஒன்று சூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? எந்தெந்த பேர்லாம் மாறாமல் அந்த காலத்துலேருந்து இன்ன வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். மாறின பேரையும் நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ ஒன் பை ஒன்னாக போயிடலாம். 500 இருக்கிறதால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே நான் போவேன், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு குற்றாலம், மருவன பெயர் குத்தாலம். திருநெல்வேலி, இதனுடைய மருவு பெயர் திருநெல்வேலி. பொதியில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இதோட மருவு பெயர் பாவநாசம். கந்தமாதனம் பழைய பெயர், இதோட மருவு பெயர் திருச்செந்தூர். திருச்சீர் அலைவாய், இதோட மருவு பெயரும் திருச்செந்தூருக்கு 2 பேர் இருக்குது, பார்த்துக்கோங்க. திருமலை, மருவு பெயர் திருமலை. கழுகுமலை, இதனுடைய மருவு பெயர் கழுகுமலை. குருகூர், இதனுடைய மருவு பெயர் என்ன? ஆழ்வார் திருநகரி. அடுத்தது திருக்கோளூர் அப்படின்னு சொல்லப்படுற பழைய பேருக்கு மருவு பெயர் என்ன? திருக்கலூர். திருப்பேரை, தென் திருப்பேரி. வைகுந்தம், ஸ்ரீவைகுண்டம் அப்படின்னு மருவி வந்திருக்கு. வரகுண மங்கை அப்படிங்கிற ஊர் பேர் நத்தம் அப்படின்னு இப்போ அழைக்கப்படுது. புளிங்குடி, இது மருவி திருப்புளியங்குடி அப்படின்னு அழைக்கப்படுது. குழந்தை, இது பெருங்குளம் அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்து பாருங்கள், தொலைவில்லி மங்கலம், இது மருவி இரட்டை திருப்பதி அப்படின்னு அழைக்கப்படுது. சீவரமங்கை, இது மருவி நாங்குநேரி அப்படின்னு அழைக்கப்படுது. திருக்கருங்குடி, இது மருவி திருக்கரங்குடி அப்படின்னு அழைக்கப்படுது. வள்ளியூர், இது மருவி வள்ளியூர் தான் அழைக்கப்படுது. குமரி, கன்னியாகுமரி அப்படின்னு அழைக்கப்படுது. தேவிச்சுரம், வடிவீச்சுரம் அப்படின்னு அழைக்கப்படுது. அகத்தீச்சுரம், அகதீஸ்வரம் அப்படின்னு அழைக்கப்படுது. திருச்சுழியல் அப்படிங்கிற ஊர் திருச்சுழி அப்படின்னு இப்போ அழைச்சிக்கிட்டு இருக்காங்க. ராமேஸ்வரம் அப்படிங்கிறது ராமேஸ்வரம் அப்படின்னு அழைக்கப்படுது. உத்தரகோசமங்கை, இந்த ஊர் மருவி உத்தரகோசமங்கைன்னு தான் அழைக்கப்படுது. திருப்புல்லானி அப்படிங்கிறது பழைய பேர், அதோடைய மருவு பேர் தர்பசனம், தர்பசயனம். திருத்தன்கால் அப்படிங்கிற ஊர் மருவி திருத்தங்கல் அப்படின்னு அழைக்கப்படுது. காணப்போர் அப்படிங்கிற ஊர் காளையார் கோவில் அப்படின்னு அழைக்கப்படுது. திருக்கலக்குடி அப்படிங்கிற ஊர் திருக்கலக்குடின்னு தான் அழைக்கிது. குன்றக்குடி அப்படிங்கிற ஊர் குன்னக்குடின்னு மாறி இருக்கு. கொடுங்குன்றம் அப்படிங்கிற ஊர் பிரான்மலை அப்படின்னு மாறி இருக்கு. திருப்பத்தூர், திருப்பத்தூர் தான். திருப்புவனம், இந்த ஊரோட மறு பெயர் திருப்புவனம். திருக்கோட்டியூர், இது இப்போ மருவி இருக்க பேர் திருக்கோஷ்டியூர். அடுத்தது திரு ஆடானை அப்படிங்கிற ஊர் திருவாடானை அப்படின்னு மாறி இருக்கு. ஸ்ரீவில்லிபுத்தூர், ஸ்ரீவில்லிபுத்தூர் தான். அண்ணல் வாயில் அப்படின்னா சித்தன்ன வாசல். திருமையம் அப்படிங்கிற ஊர் திருமையம் அப்படின்னு மருவி இருக்கு. திரு ஏடகம் அப்படின்னா திருவேடகம் அப்படின்னு மாறி இருக்கு. திரு ஆவினன்குடி அப்படிங்கிறது பழனி, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதெல்லாம் முக்கியமானது. திரு ஆப்பனூர் அப்படிங்கிற ஊர் திருவாப்புடையார் அப்படின்னு மருவி இருக்கு. கூடல் ஆலவாய் அப்படிங்கிறது மதுரை. திருக்கூடல் அப்படிங்கிறதும் மதுரை தான். திருப்பரங்குன்று அப்படிங்கிறது இப்போ திருப்பரங்குன்றம் அப்படின்னு மாறி இருக்கு. திருமோகூர் அப்படிங்கிற ஊர் திருமுக்கூர் அப்படின்னு மாறி இருக்கு. தேனூர் அப்படிங்கிற ஊர் தேனூர்னு தான் அழைக்கப்படுது. திருமால் இருங்கசோலை, இருங்கசோலைனா அழகர் கோவில். திருவாதவூருங்கிறது திருவாதூர் அப்படின்னு மாறி இருக்கு. கருவூர் அப்படிங்கிறது கரூர் அப்படின்னு இப்போ மருவி அழைக்கப்படுது. வெஞ்சமா கடல் அப்படிங்கிறது வெஞ்சமான் கூடலூர் அப்படின்னு அழைக்கப்படுது. ஈங்கோய் மலை அப்படிங்கிறது திருவிதாங்க மலை அப்படின்னு இப்போ மருவி அழைக்கப்படுது. கடம்பந்துறை, கடம்பர் கோயில். காம்பிலி அப்படிங்கிற ஊர் திருக்காம்பிலியூர் அப்படின்னு அழைக்கப்படுது. வாட்போக்கி, ரத்தினகிரி. திருத்தவத்துறை அப்படின்னா லால்குடி, லால்குடி என்ன சொல்லுவாங்க? திருத்தவத்துறை. துடையூர் அப்படிங்கிற ஊர் துறையூர்னு மாறி இருக்கு. திருப்பாட்சில் அப்படிங்கிற ஊர் திருவாசி அப்படின்னு மருவி இருக்கு. திருப்பஞ்சலி அப்படிங்கிறது திருப்பங்கிலி அப்படின்னு மருவி இருக்கு.
திருப்பீடவூர் அப்படிங்கிறது திருப்பத்தூர் அப்படின்னு மருவி இருக்குது. அன்பில் அப்படிங்கிற ஊர் வந்து கீழ் அம்பில் அப்படின்னு மாறி இருக்கு. திருக்கரம்பனூர் அப்படிங்கிற ஊர் பிக்ஷாண்டர் கோயில் அப்படின்னு மாறி இருக்கு. திருவெள்ளரை அப்படிங்கிற ஊர் வந்து திருவள்ளரை அப்படின்னு மாறி இருக்கு. அன்பில் ஆலந்துறை அப்படிங்கிற ஊர் திருவாலந்துறை அப்படின்னு மருவி இருக்கு. ஊற்றத்தார் அப்படிங்கிற ஊர் ஊட்டத்தூர் அப்படின்னு மருவி இருக்கு. திருமாந்துறை திருமாந்துறை தான். குரக்குத்துறை அப்படிங்கிற ஊர் ஸ்ரீனிவாச நல்லூர் அப்படின்னு மருவி இருக்கு. திருநெற்குன்றம் அப்படிங்கிற ஊர் தின்னகோணம் அப்படின்னு மாறி இருக்கு. திரு ஆனைக்கா அப்படிங்கிறது திருவானைக்காவல் அப்படிங்கிற ஊராக மருவி இருக்கு. உறையூர் உறையூர் தான். உறையூர் உறையூர். திரு எறும்பியூர் அப்படின்னா திருவெரும்பூர் அப்படின்னு மாறி இருக்கு. கற்குடி அப்படிங்கிற ஊர் உய்யக்கொண்டான் திருமலை அப்படின்னு மாறி இருக்கு. கற்குடினா உய்யக்கொண்டான் திருமலைன்னு மாறி இருக்கு. திருச்சிராப்பள்ளி திருச்சினாப்பள்ளி திருச்சி அப்படின்லாம் இப்போ மருவி இருக்கு. திருச்செந்துறை திருச்செந்துறைன்னு மாறி இருக்கு. திருநெடுங்கலம் திருநெடுங்குளமாக மருவி இருக்கு. திருப்பராய்ந்துறை திருப்பாலத்துறை இது எல்லாமே ராபி சேது பிள்ளை அவர்களோட புத்தகத்தில் இருக்கிறது தான். இப்போ இந்த பேர்லேயே இந்த மருவி இருக்க பேர்லேயே சில பேர் இப்போ வேறு மாதிரி மருவி இருக்கும். ஓகேங்களா, அதை நான் வந்து வேறு வீடியோவில் போட்டு விட்றேன். திருப்பாற்றுறை அப்படிங்கிற ஊர் திருப்பாத்துறைன்னு மாறி இருக்கு. வயலூர் அப்படிங்கிற ஊர் வந்து குமார வயலூர் அப்படின்னு மாறி இருக்கு. விராலிமலை விராலிமலை தான். திரு அரங்கம்னா ஸ்ரீரங்கம். பழுவூர் கீழப்பழுவூர்னு மாறி இருக்கு. திருமழப்பாடி திருமலவாடி அப்படின்னு மருவி இருக்கு. விசயமங்கை அப்படிங்கிற ஊர் தான் கோவிந்தபுத்தூர்னு மாறி இருக்கு. வெற்றியூர் தான் வெத்தியூர்னு மருவி இருக்கு. திருப்புணவாயில் அப்படிங்கிற ஊர் வந்து திருப்புணவாசல் அப்படின்னு மருவி இருக்கு. திருப்பெருந்துறை அப்படிங்கிற ஊர் ஆவுடையார் கோவில் அப்படின்னு மாறி இருக்கு. அரிசிற்கரைப்புத்தூர் அப்படிங்கிறது அழகாதிரி புத்தூர் அப்படின்னு மாறி இருக்கு. திரு ஆப்பாடி அப்படிங்கிற ஊர் திருவாய்ப்பாடி அப்படின்னு மருவி இருக்கு. திரு இடைமருதூர் வந்து திருவிடை மருதூர் அப்படின்னு மருவி இருக்கு. இன்னம்பர் அப்படிங்கிற ஊர் இன்னம்பூர் அப்படின்னு மருவி இருக்கு. ஏமநல்லூர் அப்படிங்கிற ஊர் வந்து திருலோகி அப்படின்னு மாறி இருக்கு. கஞ்சனூர் ஊர் வந்து கஞ்சனூர் அப்படின்னு மருவி இருக்கு. திருக்கருக்குடி அப்படின்னா மருதாந்த நல்லூர் அப்படின்னு மருவி இருக்கு. கருப்பூருங்கிற ஊர் கருப்பூர் தான். கலையநல்லூர் அப்படிங்கிற ஊர் வந்து சாக்கோட்டை அப்படின்னு மருவி இருக்கு. குடமூக்கு குடந்தை அப்படிங்கிற ஊர்லாம் கும்பகோணம் அப்படின்னு மருவி இருக்கு. திருக்குடந்தை கூரூர் அப்படிங்கிறது எல்லாமே திருக்குடந்தைனாலும் கும்பகோணம் தான். கூரூர் அப்படின்னா கூகூர் அப்படிங்கிறதா மருவி இருக்கு. கொட்டையூர் அப்படிங்கிற ஊர் வந்து கொட்டையூர் தான். திருக்கோடிக்கா அப்படிங்கிற ஊர் வந்து திருக்கோடிக்காவல் அப்படின்னு மருவி இருக்கு. சத்திமுற்றம் இந்த ஊர் வந்து சத்திமுத்தம்னு மருவி இருக்கு. சிவபுரம் சிவபுரம் தான். சேஞ்சலூர் அப்படிங்கிறது சேங்கனூர் அப்படின்னு மருவி இருக்கு. திருச்சேரை திருச்சிறை அப்படின்னு மருவி இருக்கு. சோமிச்சுரம் கும்பகோணம் சோமிச்சுரம் கும்பகோணத்துக்கு இன்னொரு பேர் நோட் பண்ணிக்கணும். தண்டன் தோட்டமாக தான் இருக்குது. திருந்து தேவன்குடி வேப்பத்தூரை தான் திருந்து தேவன்குடின்னு சொல்கிறோம். நந்திவனம் அப்படிங்கிற ஊர் வந்து நந்திவனமாக தான் இருக்குது. திருநல்லூர் அப்படின்னா திருநறையூர் அந்த ரை மட்டும் மாறி இருக்குது. நாச்சியார் கோவில் திருநறையூர் அப்படிங்கிற பழைய பேர் இப்போ நாச்சியார் கோவில்னு அழைக்கப்படுது. திருநாகேஸ்வரம் திருவிண்ணகர் அப்படிங்கிற பழைய பேர் தான் திருநாகேஸ்வரமாக மாறி இருக்கு. நாலூர் மயானம் அப்படின்னு சொல்கிற ஊர் வந்து இப்போ திருமெய்ஞானம்னு அழைக்கப்படுது. திருநிலக்குடியாக மருவி இருக்கு. பட்டிச்சுரம் அப்படிங்கிற ஊர் பட்டிச்சுரம் அப்படின்னு மாறி இருக்கு. பந்தனை நல்லூர் அப்படிங்கிற ஊர் வந்து இப்போ பந்தநல்லூர்னு அழைக்கப்படுது. பழையாறை தான். திருப்பனந்தாள் அப்படிங்கிற ஊர் வந்து திருப்பனந்தாள். திருப்புறம்பியம் அப்படின்னு மருவி இருக்கு. பேணு பெருந்துறை அப்படிங்கிற ஊர் திருப்பந்துறை அப்படின்னு மாறி இருக்கு. திருமங்கலங்குடி திருமாந்துறையாகவே இருக்குது. அடுத்து பாருங்கள், முளையூர் அப்படிங்கிற ஊர் வந்து இப்போ மருவி முளையூர்னு அழைக்கப்படுது. திருவலஞ்சுழி திருவியலூர் அப்படிங்கிறது விசலூர் அப்படின்னு மருவி இருக்குது. வில்லத்தொட்டி அப்படிங்கிற ஊர் வில்லந்தொட்டியாக தான் இருக்குது. திரு எரகம் அப்படிங்கிற ஊர் வந்து சுவாமி மலையாக மருவி இருக்குது. திரு எரகம் அப்படிங்கிற ஊர். நந்திபுர விண்ணகரம் அப்படிங்கிற ஊர் நாதன் கோவில் அப்படின்னு மருவி இருக்குது. வெள்ளியங்குடி அப்படிங்கிற ஊர் வந்து வெள்ளியங்குடியாக இருக்குது. கலிக்காமூர் அப்படிங்கிற ஊர் வந்து அன்னப்பம்பேட்டை அப்படின்னு மாறி இருக்குது. காவேரி பூம்பட்டினம் காவேரி பட்டணமாக மருவி இருக்குது. கீழை திருக்காட்டுப்பள்ளி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆரணீஸ்வரர் கோயில் திருக்காவூராக மாறி இருக்குது. குருகாவூர் வந்து திருக்கடாவூர் அப்படின்னு மாறி இருக்குது. சீகாழியாக தான் இருக்குது. கொண்டல்
திருக்கோலக்கா அப்படிங்கிறது திருக்கோலக்கால் அப்படின்னு மருவி இருக்குது. திருச்சாயாக்காடு அப்படின்னா சாயாவனம் அப்படிங்கிற பேரில் இப்போ மருவி இருக்குது. நல்லூர் பெருமணம் ஆச்சாபுரமாக மருவி இருக்குது. நெய்தல் வாயில் அப்படிங்கன்னா நெய்வாசலாக மாறி இருக்குது. புள்ளியூருக்கு வேலூர் வைத்தீஸ்வரன் கோயில். திருப்புன்கூர் அப்படிங்கிற ஊர் வந்து திருப்பங்கூர் அப்படின்னு மருவி இருக்குது. மகேந்திரப்பள்ளி மகேந்திரப்பள்ளியாக மருவி இருக்குது. திருமுல்லை வாயில் திருமுல்லை வாசலாக மருவி இருக்குது. திருவெண்காடு திருவெங்காடாக மருவி இருக்குது. நாங்கூர் நான்கூர் அப்படிங்கிற மாதிரி மருவி இருக்கு. திருவாலி அப்படிங்கிற ஊர் திருவாலி திருநகரின்னு மருவி இருக்கு. ஸ்ரீராம விண்ணகரம் அப்படிங்கிறது தாடாளன் கோயிலாக மருவி இருக்கு. திரு ஆலம்பொழில் அப்படின்னா திருவாலம்பொழி அப்படின்னு மருவி இருக்கு. திரு ஐயாறு திருவாதின்னு மருவி இருக்கு. திருக்கடைமுடி திருச்சின்னம்பூண்டி அப்படின்னு மருவி இருக்கு. கண்டியூர் கண்டியூராக தான் இருக்குது. கருத்திட்டைக்குடி அப்படின்னா கரந்தட்டாங்குடி அப்படின்னு மருவி இருக்கு. தண்டங்குறை தண்டங்கோரையாக மருவி இருக்கு. திருக்காட்டுப்பள்ளி திருக்காட்டுப்பள்ளி தான். திருக்கானூர் பட்டி மருவி இருக்கு. திருச்சடைமுடி கோவிலடி அப்படின்னு மருவி இருக்கு. திருஞ்சோற்றுத்துறை திருச்சாத்துத்துறை அப்படின்னு மருவி இருக்கு. தஞ்சை தஞ்சாவூராக இருக்குது. திங்களூர் தென்குடி திட்டைனா திட்டைன்னு பழைக்கப்படுது. திருநல்லம் கோனேரி ராயபுரம் அப்படின்னு மருவி இருக்கு. திருநெய்த்தானம் தில்லை ஸ்தானம்னு மருவி இருக்கு. பரிதி நியமம் பருத்தியப்பர் கோவிலாக மருவி இருக்கு. திருப்பழனம் திருப்பயணமாக மருவி இருக்கு. பிரம்பில் பெரம்பூராக மாறி இருக்கு. திருப்பூந்துருத்தி அப்படின்னா திருப்பந்துருத்தி அப்படின்னு மாறி இருக்கு. புதுக்குடியாக தான் இருக்குது. பெரும்புலியூராக தான் இருக்குது. திருவேதிக்குடி அப்படின்னா திருவேதிக்குடி. திருப்பேர் நகர்னா கோவிலடி அப்படி சொல்கிறாங்க. அகத்தியான் பள்ளி அப்படிங்கிற ஊர் வந்து அகத்தியம்பள்ளின்னு மருவி இருக்கு. இடும்பாவனம் வந்து இடும்பவனம் அப்படின்னு மருவி இருக்கு. கடிக்குளம் அப்படிங்கிற ஊர் வந்து கற்பகனார் கோவில் அப்படின்னு மருவி இருக்கு. கைச்சின்னம் கச்சனம் அப்படின்னு மருவி இருக்கு. திருக்கொல்லிக்காடு அப்படிங்கிற ஊர் வந்து தெற்கு காடுன்னு மருவி இருக்கு. கோடி அப்படிங்கிற ஊர் கோடியக்கரை அப்படின்னு மருவி இருக்கு. தண்டலை நீநெறி அப்படிங்கிற ஊர் வந்து தண்டலைச்சேரி அப்படிங்கிற பேரில் மருவி இருக்கு. திருத்தங்கூர் அப்படின்னு மருவி இருக்கு. திருமறைக்காடு வேதாரண்யம் அப்படிங்கிற பேரில் மருவி இருக்கு. அம்பலாக மருவி இருக்கு. அம்பர் மகாலம் கோவில் திருமாலம். கரவீரம் கரையபுரம்னு மருவி இருக்கு. கருவேலின்னு மருவி இருக்கு. குடவாயில் குடவாசல் அப்படிங்கிற பேரில் மருவி இருக்கு. கூந்தலூராக இருக்குது. கோட்டாறு திருக்கொட்டாரம் அப்படிங்கிற பேரில் மருவி இருக்கு. கொண்டீச்சரம் திருக்கண்டீஸ்வரம் அப்படின்னு மருவி இருக்கு. கொல்லம்புதூர் திருக்கலம்பூர் அப்படிங்கிற பேரில் மருவி இருக்கு. சியாத்தமங்கைன்னு மருவி இருக்கு. சிறுகுடின்னு அழைக்கிறாங்க. செங்காட்டாங்குடி திருச்செங்காட்டாங்குடின்னு மருவி இருக்கு. தலையாலங்காடு தான். திதலைப்பதிங்கிறத சிதலைப்பதின்னு மாறி இருக்கு. நன்னிலமாக இருக்குது. திருநெல்லிக்கான்னா திருநெல்லிக்காவல் அப்படின்னு மருவி இருக்கு. திருப்பயற்றூர் அப்படிங்கிற ஊரை திருப்பயத்துங்குடி அப்படின்னு அழைக்கிறாங்க. பள்ளியின் முக்கூடல்ங்கிற ஊர் வந்து திருப்பள்ளி முக்கூடல்னு அழைக்கப்படுது. திருப்பாம்புரம் அப்படிங்கிற ஊர் திருப்பாம்புரமாக தான் இருக்குது. திருப்புகலூராக தான் இருக்குது. பெருவேலூர் அப்படின்னு அழைக்கப்பட்ட ஊர் வந்து கட்டுராயன்பேட்டைன்னு மருவி இருக்குது. திருமருகல். திருமீயச்சூர் அப்படிங்கிற ஊர் திருமீச்சியூர் அப்படின்னு மருவி இருக்குது. வன்னியூராக தான் இருக்குது. திருவாஞ்சியம் அப்படிங்கிற ஊர் வந்து ஸ்ரீவாஞ்சியம்னு மருவி இருக்குது. திருவிடைவாயில் திருவிடவாசல்னு மருவி இருக்குது. விற்குடியாக இருக்குது. திருவீழிமலையாக இருக்குது. வைகள் தான். எண்கண் ஊர் அப்படிங்கிற பேர்லேயே இருக்குது. கந்தன்குடி இந்த ஊர் வந்து கந்தன்குடின்னு தான் இருக்குது. திருக்கண்ணபுரம்னா திறக்கண்ணபுரம்னு மருவி இருக்குது. சிறுபுலியூராக இருக்குது. தீபங்குடி அதே பேர் தான் இருக்குது. திருவாரூர் மூலாட்டானம் அப்படிங்கிறது வந்து திருவாரூராக மருவி இருக்குது. திருவாரூர் அறநெறி திருவாரூர் மண்தளி திருஆடகேசுரம் அப்படிங்கிறது எல்லாமே திருவாரூரை குறிக்குது. கஞ்சாப்பூர் அப்படிங்கிறது கோவில் கண்ணப்பூர்னு மாறி இருக்கு. கோவில் கண்ணப்பூர்னு மருவி இருக்கு. திருக்கராயில் அப்படிங்கிற ஊர் வந்து திருக்கரவாசல் அப்படின்னு மருவி இருக்கு. கீழ்வேலூர் இந்த ஊர் வந்து கீவலூர்னு மாறி இருக்கு. குண்டையூர் அப்படிங்கிற ஊர் வந்து குன்னியூர்னு மருவி இருக்கு. குறுக்கோளிலி அப்படிங்கிற ஊர் வந்து திருக்குவளை அப்படின்னு மருவி இருக்கு. சிக்கல்ங்கிற ஊருக்கு சிக்கல் தான். தேவூரும் அதே பேரில் தான் இருக்குது. நாகப்பட்டினம் அப்படின்னு மருவி இருக்கு. வலிவலம் தான். திருவாய்மூர் தான். விளமர்
அப்படிங்கிற ஊர் வந்து விளம்மல் அப்படின்னு மருவி இருக்குது. எட்டுக்குடி அப்படின்னு மருவி இருக்குது. திருக்கண்ணன்குடி அரதை பெரும்பாழி அப்படிங்கிற ஊர் வந்து அரித்துவாரமங்கலம் அப்படின்னு அழைக்கப்படுது. அவளி வனநூல் அப்படிங்கிற ஊர் அவளிவ நல்லூர் அப்படின்னு அழைக்கப்படுது. ஆவூருங்கிற ஊர் ஆவூர் தான். இடைக்குளம் அப்படிங்கிற ஊர் வந்து மருத்துவக்குடியாக மருவி இருக்குது. இரும்புதலை அப்படின்னு மருவி இருக்குது. இரும்புலை அப்படிங்கிற ஊர் வந்து ஆலங்குடின்னு மருவி இருக்குது. கடுவாய்க்கரை புத்தூர் ஆண்டான் கோவில் அப்படின்னு மருவி இருக்குது. திருக்கலாவூர் அப்படின்னு மருவி இருக்குது. அடுத்தது குரங்காடுதுறை, ஆடுதுறை தான். குரங்காடுதுறை வந்து ஆடுதுறையாக இருக்குது. சக்கரப்பள்ளி அப்படிங்கிற ஊர் சச்சராகப்பள்ளி அப்படின்னு மருவி இருக்குது. சூளமங்கைன்னு சூளமங்கலமாக மருவி இருக்குது. சேலூர் அப்படிங்கிற ஊர் வந்து தேவராயம்பேட்டையாக மருவி இருக்குது. திருப்பாலத்துறை அப்படிங்கிற ஊர் வந்து திருப்பாலத்துறை தான். பாபநாசம். புள்ளமங்கை அப்படிங்கிற ஊர் வந்து பசுபதி கோவில் அப்படின்னு மாறி இருக்குது. மணற்கால் அப்படிங்கிற ஊர் வந்து மணக்கால் அப்படின்னு மாறி இருக்குது. திருவைகாவூர் அப்படின்னா திருவைகாவூர் தான். ஆதனூர் தான் அழைக்கப்படுது. கவிஸ்தலம்னு மருவி இருக்குது. கூடலூர் பெருமாள் கோயில் அப்படின்னு மருவி இருக்குது. புள்ளம்பூதங்குடி. திரு உசாத்தனாம் கோவிலூர். திருச்சிற்றம்பலம், ராமணத்தீச்சுரம், திருவராமேசுரம் அப்படின்னு மருவி இருக்குது. கலப்பால் அப்படின்னு மருவி இருக்குது. திருக்கலராக இருக்குது. கோட்டூர் தான். திருநாட்டியத்தான்குடியாக தான் அதுவும் இருக்குது. பனையூர் இன்னமும் அது பனையூர்னே அழைக்கப்படுது. பாதலிச்சுரம் பாமணின்னு மருவி இருக்குது. பூவனூர் அப்படின்னு மருவி இருக்குது. பேரையில் ஓசை பேரையூர்னு மருவி இருக்குது. வெண்ணி கோயில் வெண்ணியாக மருவி இருக்குது. வண்டுத்துறை அப்படின்னு மருவி இருக்குது. திருக்கண்ணமங்கை அப்படின்னு மருவி இருக்குது. தேரெழுந்தூர் தான் திருஅழுந்தூர்னு அப்போ அழைச்சிருக்காங்க. அன்னியூர் அப்படிங்கிறது பொன்னூர் அப்படின்னு மருவி இருக்குது. ஆக்கூராக மாறி இருக்குது. திருவாடுதுறையாக மருவி இருக்குது. எதிர்கொள்வாடி திருமணஞ்சேரி. திருக்கடையூர்னா மருவி இருக்குது. திருக்கடையூர் மயானம்னா திருமயானம். கருஞ்சாறு அப்படிங்கிறது சஞ்சா நகரம்னு மருவி இருக்குது. கருப்பரியானூர் தலைஞாயிறுன்னு மருவி இருக்குது. கண்ணார் கோயில் குருமானங்குடியாக மருவி இருக்குது. திருக்குறக்காவல் அப்படின்னு மருவி இருக்குது. கொருக்கைன்னு மருவி இருக்குது. கோழம்பம் திருக்கொளம்பியூர். சிவப்பள்ளி திருச்செம்பள்ளி. செம்பொன்பள்ளி செம்பனார் கோயில். ஞாழர் கோயில் விளைநகர். தலைச்சங்காடு தலையடையவர். தலைச்சங் நான்மதியம் கோயில் 10. துருத்தி குத்தாலம். நனிப்பள்ளி அப்படிங்கிற ஊர் புஞ்சைன்னு மருவி இருக்குது. நல்லங்குடி நல்லத்துக்குடி அப்படின்னு மருவி இருக்குது. திருநஞ்சியூர்னு மருவி இருக்குது. நீடூர்னு மருவி இருக்குது. நெடுவாயில் நெடுவாசல் அப்படிங்கிற பேரில் மருவி இருக்குது. பரியலூர் வந்து பரசனூராக மாறி இருக்குது. பேராவூர். திருமணஞ்சேரியாக இருக்குது. மன்னிப்படிக்கரை இலுப்பைப்பட்டா மாறி இருக்குது. மந்தாரம் ஆத்தூர். மயிலாடுதுறை மாயவரம். மூவனூர். வலம்புரம் மேலப்பெரும்பள்ளம். வழுவூர் அப்படிங்கிறது வழுவூராக இருக்குது. திருவாலப்புத்தூராக மருவி இருக்குது. விளைநகராக மாறி இருக்குது. திருவேல்விக்குடி திருவிழக்குடியாக மருவி இருக்குது. திருவிடக்கழியாக மருவி இருக்குது. இந்தலூர் அப்படிங்கிறது திருவிழந்தூர் அப்படின்னு மருவி இருக்குது. தக்கலூராகவே இருக்குது. தர்மபுரமாக மருவி இருக்குது. தெளிச்சேரி அப்படிங்கிற ஊர் வந்து கோவில் 10 அப்படின்னு மருவி இருக்குது. திருநள்ளாறு அப்படின்னு மருவி இருக்குது. வேட்டங்குடியாக இருக்குது. கோயில் தில்லை சிதம்பரம். சித்திரக்கூடம் சிதம்பரம். உமாம்புலியூர்னு மருவி இருக்குது. கடம்பூராக இருக்குது. திருக்கழிப்பாளையாக இருக்குது. கானாட்டு முள்ளூர் கானாட்டாம்புலியூர்னு மருவி இருக்குது. கூடலையாத்தூர் அப்படின்னு மாறி இருக்குது. திருநாரையூராக இருக்குது. திருநெல்வாயில் சிவபுரியாக கன்வெர்ட் ஆகிருக்கு. திருவேட்களம் திருக்குவளம் அப்படின்னு மாறி இருக்குது. திருவக்குளம்னு. திருவதின்னு மருவி இருக்குது. திருத்திணை நகர் திருத்தணகிரின்னு மருவி இருக்குது. திருத்தல்லூர்னு மருவி இருக்குது. திருச்சோபுரமாக இருக்குது. திருப்பாதிப்புலியூர் அப்படின்னா திருப்பாப்புலியூர்னு மாறி இருக்குது. திருமாணிக்குழியாகவே இருக்குது.
ஐந்திரபுரம், ஐந்திரபுரம்னா திருவேந்திரபுரமாக மருவிருக்கு. திருநாதர் குன்றம், அரசிலி அப்படிங்கிற ஊர் வந்து ஒழுந்தியாப்பட்டுன்னு மருவிருக்கு. திண்டிச்சுரம் அப்படின்னா திண்டிவனமாக மாறியிருக்கு. தேவனூராக மருவிருக்கு. மயிலமாக இருக்குது. சிற்றாம்பூர் அப்படிங்கிற ஊர் வந்து சித்தாம்பூர்னு மருவிருக்கு. பெருமாண்டூர் அப்படிங்கிற ஊர் பெருமாண்டூர். அரையணி நல்லூர் அரகண்ட நல்லூராக மருவிருக்கு. இடையார் அப்படின்னு மருவிருக்கு. ஏமப்பேரூர்னு மருவிருக்கு. திருக்கோவிலூர் அப்படின்னு மருவிருக்கு. திருக்கோவலூர் திருப்பியும் திருக்கோயிலூர்னு இருக்குது. திருநாமநல்லூர்னு மருவிருக்கு. முண்டிச்சுரம் கிராமம்னு மருவிருக்கு. நெய்வானை அப்படின்னு மருவிருக்கு. நெற்குணம்னு மருவிருக்கு. திருவெண்ணெய்நல்லூராகவே இருக்குது. திருநருங்கொண்டைங்கிறது திருநருங்கொண்டை தான். எருக்கத்தம்புலியூர் அப்படின்னா ராஜேந்திரப்பட்டினம் இங்கே இருக்குது, எங்கள் ஊருக்கு பக்கத்தில். கடந்தை பெண்ணாடம், கடந்தையோட பேர் என்ன? பெண்ணாடம். அது பெண்ணாடகம்னு அழைக்கப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க. மாரம்பாடின்னு மருவிருக்கு. நெல்வாயில் அறத்துறை அப்படின்னா நெய்வாசல் திருவடத்துறையாக மருவிருக்கு. திருமுதுகுன்றம் விருத்தாச்சலம். திருவாமூத்தூர். இரும்பைன்னு அழைக்கப்படுது. பனங்காட்டூர் பனையபுரம். திருப்பாஞ்சனூர் திருவக்கரையாக மருவிருக்கு. வடுகூர்னா திரு ஆண்டார் கோயிலை வடுகூர்னு சொல்கிறாங்க. திருவூரல் தக்கோலம். திருமார்பேரு திருமால்பூர். சீமை வழி கீழ்வீதின்னு மருவிருக்கு. பொய்கைநல்லூர் வளர்புரம்னு மருவிருக்கு. அத்தி தான். திருசித்தூர் வந்து திருவத்தியூர்னு மருவிருக்கு. குரங்கணி முட்டமாக இருக்குது. பனங்காட்டூர் திருப்பனங்காடுன்னு மருவிருக்கு. செய்யாராக இருக்குது. திருவள்ளம்னு மருவிருக்கு. திருவண்ணாமலை அண்ணாமலையெல்லாம் திருவண்ணாமலையாக இருக்குது. திருவைகாவூர் திருமலைன்னு மருவிருக்கு. திருக்கரபுரம் திருப்பார்கடல்னு மருவிருக்கு. திருக்கடிகை சோழங்கிபுரமாக மருவிருக்கு. தெல்லாராக மருவிருக்கு. விரிஞ்சிபுரமாகவே இருக்குது. இடைச்சுரம் திருவடிசூலம். திருக்கச்சியூராக மருவிருக்கு. திருக்கழுகுன்றமாக இருக்குது. உத்திர கோடிச்சுரம் திருக்கழுகுன்றம். திருப்போரூர் திருவடந்தைன்னு மருவிருக்கு. கடல் மல்லைவி அப்படின்னா மகாபலிபுரத்தை சொல்லுவாங்க. கச்சி ஏகம்பம் அப்படின்னா காஞ்சிபுரம். கச்சி ஓனகாந்தன். கச்சி மேட்டரளி. கச்சி நெறிக்கரைக்காடு. அநேக தங்காபதம். ரோணம். கச்சி மயானம். காமகோட்டம். குமரகோட்டம் இதெல்லாமே காஞ்சிபுரத்தை அழைக்கிற பேர். ஓகேங்களா. திருக்கச்சி அட்டய புயகரம். திருத்தன்கா வேலுக்கை திருவெகா எல்லாமே காஞ்சிபுரத்தை அழைக்கிற பேர் தான். அடுத்தது பாடகம் பரமேச்சுர விண்ணகரம் பவளவண்ணம் ஊரகம் காரகம் கார்வானம் கால்வனூர் நிலாத்திங்கள் துண்டம் நீரகம் திருப்பந்தி குன்றம் நீரகம் வரைக்கும் காஞ்சிபுரத்தோட பேர். திருப்பருத்தி குன்றம் அப்படின்னா திருப்பருத்தி குன்றம்னு அழைக்கப்படுது. மாகரல் அப்படின்னா மாகரல். திருப்புலிவளம் திருப்புலி வனமாக மருவிருக்கு. புரிசை தான். திருப்புட்குழி வந்து திருப்பக்குழியாக மருவிருக்கு. அச்சிறுபாக்கம் அச்சரபாக்கமாக மருவிருக்கு. செய்யூராக மருவிருக்கு. திருக்கல்லில் அப்படின்னா திருக்கல்லமாக மருவிருக்கு. காட்டூர் காரிக்கரை அப்படிங்கிற ஊர் வந்து ராமகிரின்னு மருவிருக்கு. திருநின்றவூர் அப்படின்னா திண்ணனூர்னு மருவிருக்கு. திருவொற்றியூர் திருவெத்தியூர்னு மருவிருக்கு. திருமுல்லை வாயில் திருமுல்லை வாசல்னு மருவிருக்கு. திருவலிதாயம்னா பாடி இதோட மறுவு பெயர். திருவான்மையூர் தான். திருநீர்மலை மயிலாப்பூராக மருவிருக்கு. திருவல்லிக்கேணியாக மருவிருக்கு. இளமயங்கோட்டூர்னு மருவிருக்கு. திருவேற்காடு திருப்பந்தையூர் வந்து திருப்பந்தியூராக மருவிருக்கு. திருப்பாசூர் அப்படிங்கிறது திருப்பாச்சூர்னு மருவிருக்கு. திருப்புராந்தகம் கூவம். திருவிற்கோளம்னா கூவம் தான். வெண்பாக்கம் அப்படிங்கிறது வெம்பாக்கம்னு மாறியிருக்கு. எவ்வுள் அப்படிங்கிறது திருவள்ளூர்னு மாறியிருக்கு. திருவாலங்காடாக மருவிருக்கு. திருத்தணியாக மருவிருக்கு. அருகன்குன்றமாக மருவிருக்கு. காளஹஸ்தியாக மருவிருக்கு. திருவேங்கடம் திருப்பதியாக மருவிருக்கு.
அவிநாசி அப்படிங்கிற ஊர் அவனாசின்னு மறிவு இருக்குது. பேரூர் பேரூராக இருக்குது. திருநனா அப்படிங்கிற ஊர் பவானி கூடலாம் மறிவு இருக்குது. திருமுருகன் பூண்டி தான். திருப்பாண்டி கொடுமுடியாக மறிவு இருக்குது. குரக்குத்தளி சர்க்கார் பெரியபாளையம்னு மறிவு இருக்குது. பரப்பப்பள்ளினா பரஞ்சேர்வழின்னு மறிவு இருக்குது. பரப்பப்பள்ளி. கொடிமாட செங்குஞ்சூர் அப்படின்னா திருச்செங்கோடுனாலும் திருச்செங்கோடு தான். அரைப்பள்ளி அப்படிங்கிற ஊர் வந்து வளப்பூர் நாடுன்னு மறிவு இருக்குது. தகடூர் அப்படிங்கிறது தர்மபுரின்னு மறிவு இருக்குது. மைண்டிச்சுரம் அப்படிங்கிறது அதமன் கோட்டையாக மறிவு இருக்குது. ஸோ இதோட இந்த 25 பக்கத்தில் இருக்கிற 500க்கும் மேற்பட்ட ஊர் பேரில் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துருந்தா கண்டிப்பாக கமெண்ட்டில் போய் நான் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தேன், இது போல் வீடியோக்கள் தொடர்ந்து கொடுங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் போட்டுவிடுங்க. அப்போ தான் நான் வீடியோ போட முடியும். வீடியோக்கு ஒரு லைக்கை பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இது போல் ஃபுல் வீடியோ எல்லாமே நான் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன். நன்றி, வணக்கம்.